வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சிக்கன் கிரேவி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 லெக் பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு ஹாஃப் லெமன், அதுக்கப்புறம் தயிர் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா அரைச்சது ஒரு கப், அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தேவையான அளவு. ஸோ இப்போ ரொம்பவே சுவையான சிக்கன் மசாலா நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். ஸோ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்மளோட சிக்கனை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நம்ம வேக வைக்கும்போது இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து இந்த ஆனியனோட நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சிக்கனை ஒரு வாட்டி நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இது வந்து நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அளவோட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இது வந்து மேரினேட் பண்ணி பண்ணுற ஸ்டைல் கிடையாது, குயிக்காக டைரெக்டாக பண்ணுற ஸ்டைல் இது. ஸோ இப்போ நல்லா வந்து இந்த ஆனியனில் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி, இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நல்லா ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வாட்டி குக் பண்ணிக்கலாம். இந்த மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு, இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வந்து பாயில் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம், உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மசாலா கிரேவி நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து சூப்பராக நல்லா வந்து அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கு. சிக்கனும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இன்றைக்கி வந்து கிரேவியாக பண்ணுறனால இந்த பதத்தில் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட சுவையான மசாலா சிக்கன் ரெடி ஆயாச்சு. சுட சுட சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள், கேள்விகளை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்றும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்றும் சமையல்.